Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெஜிடபிள் லெமன் ரைஸ். நம்ம சாதாரணமா லெமன் ரைஸ் செய்யறதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லா குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் லெமன் ரைஸை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? வெஜிடபிள் லெமன் ரைஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியா சாதத்தை ரெடியா வடிச்சு வச்சுக்கணுங்க. அடுத்தது என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூனு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்தது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால காரம் இழுக்கும், அதனால் ஒரு 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாங்க. இஞ்சி கொஞ்சமாக விழுத அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சியை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண குடமிளகாய். கேரட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக துருவிக்கலாங்க. பெரிய அச்சில் துருவின கேரட்டு 1 கப்பு, தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆனால் சாதாரணமாக லெமன் சாதம் சேர்த்துக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ கேரட்டை குடமிளகாயும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. கேரட்டும் குடமிளகாயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் வேக வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த குடமிளகாய் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான சாதங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் இருந்து நம்ம வானிலையை கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறின பிறகு தான் நம்ம லெமன் ஜூஸை சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு ரெடி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இந்த மாதிரி ஆறின பிறகு சேர்த்தா தான் கசப்பு தட்டாமல் இருக்கும். இப்போ இது மேலே அப்படியே சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான வெஜிடபிள் லெமன் ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் லெமன் ரைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.